அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் செம்ம டேஸ்டியான காலிஃப்ளவர் சுக்கா வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு 2.5 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த ரெசிபி வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா வகையான குழம்புகளுக்கும் சரி, வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் வந்துட்டு காலிஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேங்க. இந்த காலிஃப்ளவர் வந்துட்டு புழுக்கள் வந்துட்டு சுத்தமாக இல்லாமல் நல்ல முறையில் சுத்தம் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப் சொன்ன சீக்ரெட் தாங்க சொல்ல போகிறேன். நம்ம சுடுதண்ணியில் ஊற்றிடுவோம் இல்லையா, இந்த மாதிரி சுடுதண்ணியில் நம்ம போட்ட உடனே புழுக்கள் என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால் அந்த பூக்களுக்குள்ளேயே தங்கிடுது. அப்படி இல்லாமல் நம்ம வந்து இந்த பூக்கள் வந்து சரி பார்த்துட்டு இந்த மாதிரி கல் உப்பு அப்படி இல்லைன்னா தூள் உப்பு இதில் வந்துட்டு போட்டுட்டு தண்ணியில் கலந்து உப்பு நல்லா கரைச்சி விட்டுறணுங்க. கரைச்சி விட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. 10 நிமிஷம் வச்ச பின்னாடி நீங்கள் ஒரு 3 முறை கழுவி எடுத்துட்டிங்கன்னா சுத்தமான காலிஃப்ளவர் நம்மளுக்கு வந்து கிடச்சிருங்க. இந்த புழுக்கள் எதுவுமே இருக்காது, அவ்வளோ சுத்தமாக வந்துட்டு மாறிடும். இந்த மாதிரி வந்துட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிறேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாத்திரம் நல்லா காயணும், எண்ணெயும் நல்லா வந்து காஞ்சி வந்துடணுங்க. இப்போ இந்த சுக்கா வறுவலுக்கு இது மதுரை ஸ்டைல் வந்துட்டு மட்டன், சிக்கன் இது எல்லாமே இந்த முறையில் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மட்டும் இல்லைங்க, அதுவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சி வந்த பின்னாடி இது மாதிரி ஒரு 8-9 பூண்டு பற்களை வந்து தட்டி வச்சுக்கணும். தோலோடையே போடுறது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தோல் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து அது பொரிஞ்சு வருது இல்லையா, நல்லா வீடு ஃபுல்லாக அந்த வாசனை வந்து அவ்வளோ நல்லா நிறைஞ்சிருக்கும். அந்த கார்லிக் வந்துட்டு ஃப்ரை ஆகுறது நல்லா பொன்னிறமாக வந்த பின்னாடி இந்த காலிஃப்ளவர் கழுவி வச்சுருக்கதை எடுத்து அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணியே போடக்கூடாதுங்க. அதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த உப்பு இருந்துக்கோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உப்பு எல்லாமே கரையிற மாதிரி நம்ம வந்து கிளறி விட்டுக்கணுங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். கிளறி விட்டுகிட்டே இருக்கும்போது இந்த காலிஃப்ளவர் வந்து ஒரு கலர் மாறி வரும், ஒரு லைட் ப்ரௌன் கலரு. இப்போ வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இந்த ரெசிபிக்கு. ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்து மாறி வரும், ஒரு பொன்னிறம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கலர் வந்து மாறி வருங்க. மாறி வர்ற நேரத்தில் தான் நம்ம அந்த மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக ஒரு ரெசிபி வேணும் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்க போகிறோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இதே முறைப்படி நீங்கள் வந்து நான் சொன்னேன் இல்லையா மட்டன் சிக்கன்லாம் செய்யலான்னு சொல்லி, டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு கரம் மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கரண்டி இல்லை. இப்போ நல்லா சுருள அப்படியே வந்து பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. நல்லா சுருள கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இதில் வந்து நம்ம கடைசியில் கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இவ்வளோ தாங்க, செம்ம டேஸ்டியான காலிஃப்ளவர் சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பதிவு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.